வணக்கம். இன்னைக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னா எஸ், அக்ரிகல்ச்சரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பூச்சிக்கொல்லி அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதே ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறது கிடையாது, பூச்சி வெரைட்டி தான் இருந்தது. பட் நவீன இந்த மாடர்னைஸ்ட் அக்ரிகல்ச்சர் வரும்போது பாப்புலேஷன் அதிகமாயிட்டு அர்பனைஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பொழுது அந்த எவாலுவேஷனால 6 மந்த்ல கிடைக்கக்கூடிய ரைஸ் இப்போ நம்மளுக்கு 3 மந்த்லேயே கிடைக்குது இல்லையா? இந்த மாதிரி பாப்புலேஷன், அந்த ஃபுட் செயின் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸை நிறைய சேஞ்ச் பண்ணிட்டோம். ரொம்ப குயிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு மெத்தடாக நம்ம மாற்றிட்டோம். ஸோ இதன் அடிப்படையில் அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே ஹையாகவே இருக்குன்னு சொல்லலாம் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ வீகன்ஸ் ஆகிய நீங்கள் எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, பட் வாட் அபவுட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கேட்குறது இட்ஸ் அ வெரி காமன் கொஷின். 4 விஷயங்கள் கம்ப்ளீட்லி வி அக்ரி. ஸோ இட்ஸ் இன்எவிட்டபிள். அதாவது அக்ரிகல்ச்சரில் பெஸ்டிசைட்ஸ் நிச்சயமாக போடத்தான் செய்வாங்க. அதனால் நிறைய இன்செக்ட்ஸு, ரேட்டு, ஸ்னேக்கு எல்லாமே சாகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. பில்டிங்ஸோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஷாப்பிங் மாலோ வருது அப்படின்னும் போது அந்த இடத்துல டிஃபாரஸ்டேஷன் பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய அதர் ஸ்பீஷியஸ் உயிர் இழப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதோட மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் லைக் ரேபிட், மங்கி, ஸோ இவங்க எல்லாமே இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்எவிட்டபிள். நெக்ஸ்ட் 4th ஒன் செல்ஃப் டிஃபென்ஸ். அதாவது இப்போது ஐ எம் எ வீகன். ஸோ இப்போ என்ன ஒரு லயனோ இல்லை ஒரு லெப்பர்டோ இல்லை ஒரு டைகரோ இல்லை ஒரு ஸ்னேக்கோ என்ன அதை தாக்கும் பொழுது நிச்சயமாக நான் திருப்பி அதை தாக்க தான் செய்வேன். என்னுடைய சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ, இட்ஸ் வெரி ப்ரீஷியஸ் டு மீ இல்லையா? ஸோ அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக தற்காப்புக்காக உயிர்களை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் இன்எவிட்டபிள். ஸோ இந்த 4 விஷயங்களில் வி டோன்ட் ஹாவ் ஆப்ஷன் ஈதர். பட் நீங்கள் கேட்கலாம், இது ஹிப்போக்ரட்டி இல்லையா, செலக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி. என்னுடைய ஆன்சர் நம்மளுக்கு 98% ஆஃப் சொல்யூஷன் நமக்கு இருக்கும்போது ஜஸ்ட் 2% ஆஃப் சொல்யூஷன் நம்மளுக்கு இல்லாத ஒரு இடத்துல 95% நம்ம ஏன் கடைப்பிடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒப்பீனியன். அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஆன்சர் ஷீட் இருக்கு, அதில் உங்களுக்கு 83 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, பேலன்ஸ் 2 கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல. ஸோ அதனால நீங்க ஆல் த ஆன்சர் ஷீட்டுமே ஃபில் பண்ணாம விட்டுருவீங்களா? ஸோ அது அறிவுடைமை ஆகாது இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த 2%ல நம்மளுக்கு சொல்யூஷன் இல்லாத பொழுது பேலன்ஸ் 98%க்கு நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்கும்போது நம்ம ஏன் வீகனிசத்தை சூஸ் பண்ணக்கூடாது? ஸோ நம்ம ஏன் ஒரு கைண்டர் வேர்ல்டை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சிந்திப்போம், கருணை உலகமாக மாற்றுவோம். நன்றி.